நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? அவன் திட்டுவானா, இல்ல அடிப்பானா, இல்ல சாப்பாடு போட மாட்டானா, இல்லனா உங்க அப்பா வீட்டுக்கு போனா அடிச்சு துரத்துவானா? அதெல்லாம் இல்லம்மா. எனக்கு திட்டி திட்டி பழகி போச்சு, அடி மறுத்து போச்சு. நான் பொம்பளையா பிறந்து கஷ்டப்பட்டதெல்லாம் என் பொண்ணும் பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. இவ எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லம்மா, ஆசைப்படவும் தெரியாது இவளுக்கு. அவ ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவ படிக்கன்னு நினைக்கிறா, அவ்வளவுதான். இது மாதிரி 100 இல்ல, லட்சம் கஷ்டம் வந்தாலும் நான் பொறுத்துக்கிறேன். என் பொண்ணு நல்லா படிச்சு பெரியாளா வரணும், அது போதும். இந்த மனுஷன் கூட வீம்பு பண்ணி நான் என்னத்தை சாதிக்க போறேன்? எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். என் அண்ணனை ஏமாத்திட்டாரு, அது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் எனக்காக தாங்கிக்கிட்ட என் அண்ணே இதையும் பொறுத்துக்கிருவாரு. என் அண்ணனுக்கு பொறுத்து போறதை தவிர வேற என்ன தெரியும்? அத்தை, உங்க மேல நான் நிறைய தடவை கோபப்பட்டிருக்கேன், உங்களை தப்பா கூட நினைச்சிருக்கேன். ஆனா உங்க மருமகளா இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு அத்தை. இங்க பாரு பூங்கொடி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இதுக்காகவே நீ படிக்கணும், படிச்சு காட்டணும். என்னமோ என் மச்சான் மொரட மூர்க, ஆனா அவன் அயோக்கிய இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப அந்த ஆள் பண்ண காரியத்தை பாத்தீங்களா? ஆனா இப்ப கூட நம்ம சொத்து அவருக்கு வேணாமா, ஆனா கோயிலுக்கு எழுதி வச்சிருவாரா? என்ன கதைங்க இது? சாமிக்கு செய்யறதா இருந்தா அந்த ஆளு சொத்தை எழுதி வைக்க வேண்டியதானே, எதுக்கு நம்மள ஏமாத்தி இப்படி துரோகம் பண்ணணும்? இந்த உலகத்துல யாருமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன வக்ர புத்தி அந்த ஆளுக்கு. ரொம்ப நம்பிட்டேன் புஷ்பா. நான் ரொம்ப நியாயமா நடந்துக்கணும்னு நினைச்சேன், ஆனா அவன் கொஞ்சம் கூட நேர்மையா நடந்துக்கல. அவர்கிட்ட எல்லாம் நேர்மை எதிர்பார்த்தது நம்மளோட தப்புதான்ப்பா. அவன் என்ன பல தடவை காயப்படுத்தியிருக்கான், என் தங்கச்சியும் பூங்குடியும் பல தடவை சிரமப்படுத்தியிருக்கான். அப்பெல்லாம் என் கண்ணில் கண்ணீர் வந்திருக்கு. ஆனா தடவையா என் கண்ணில் ரத்தத்தை வர வச்சிட்டான். அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அதை விட்டு என்னால வெளியே வர முடியல. பா, அவரை சும்மாவே விடக்கூடாதுப்பா. உங்களுக்கு தான் பவர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பண்ணுங்கன்னா அவனை பழிவாங்க சொல்றியா? அவன் தான் முட்டாள்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கானா, நாமளும் அதே முட்டாள்தனத்தை பண்ணுமா? இப்ப கூட நான் சொத்தை எழுதி வைக்க நினைச்சது என் தங்கச்சிக்காக இல்ல, பூங்குடிக்காக தான். எங்க வீட்டுல பிறந்த பொண்ண அந்த சிவசாமி கொடுத்தேன். அவ அதை நல்லபடியா பாத்துக்கல. அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு பிறந்தது, அதையும் அவன் நல்லபடியா பாத்துக்கல. அவங்க வீட்டு பொம்பளைங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் நான் இந்த சொத்தையை எழுதி கொடுக்கணும்னு நினைச்சேன். காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம பூங்குடி தவிச்சு நின்னது இன்னும் என் கண்ணு முன்னால் அப்படியே நிக்குது. அந்த சிவசாமி வீட்டை விட்டு விரட்டி விட்டதுக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லாம மருந்து வாங்க கூட காசு இல்லாம இருந்தா, சாப்பாட்டு கூட வழி இல்லாம ஏதோ ஒரு கோயில் பாக்குறதுக்கே ஆள் இல்லாம இருந்தா. அதனாலதான் அவளுக்கு நான் சொத்தை கொடுக்கணும்னு நினைச்சேன். சிவசாமியை நம்பிட்டு இருக்க வேணாம், அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இந்த நிலத்தை நான் அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம எல்லார் கடலையும் மண்ணை தூவிட்டு அவ இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி எல்லாம் பண்ணி அந்த மனுஷன் என்ன நல்லாவா இருக்க போறாரு? புஷ்பா, எனக்கு இந்த சாபத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை. என் தங்கச்சிக்கும் தங்கச்சி பொண்ணுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அந்த சிவசாமியை நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கு மேல அவன் ஏதாவது பண்ணட்டும், அப்ப இந்த வளவன் யாருன்னு காட்டுறேன். அண்ணே,
இந்தாங்கண்ணா தண்ணி. இந்தா. ஏய், என்னப்பா? உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்பா, தேவையில்லாத விஷயத்த பேசி பிரச்சனை எடுத்து விடாதீங்க. டேய், என்னடா நீ ஒரு நல்ல விஷயத்தை கூட பேச விட மாட்டேங்கிற? உன் சித்திக்காரி ரொம்ப நாளா நமக்கு தெரியாம ஒளிச்சு ஒளிச்சு ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. பாத்தியா, மறுபடியும் ஆரம்பிக்கிற? ஐயோ, அது இல்லப்பா. ஒரு நல்ல விஷயத்தை மறைச்சு மறைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை இன்னைக்கு ஊருக்கே நான் வெளிச்சம் போட்டு காட்ட போறேன். இரு வரேன். அப்பா, மகேஷ், இது உங்க அம்மாவோட படம். வழக்கமா இறந்தவங்களோட படத்தை பூஜை ரூம்ல வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதை நான் எடுத்துட்டு வந்தேன். மகேஸ்வரி என்னெல்லாம் பண்றான்னு அந்த சாமிக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். நான் முதல்ல கட்டின என் சம்சாரம் பாக்கியத்தை நான் கூட மறந்துட்டேன். ஆனா மகேஸ்வரி இவளை மறக்கவே இல்லை. உண்மையிலேயே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு அப்புறம் பாக்கியத்து மேல பாசமா இருக்கிறது உன் சித்தி தான். அப்படிப்பட்ட பாசத்தை எதுக்கு மறைச்சு மறைச்சு வச்சு காட்டணும்? இது நானே மறந்து போன என் பொண்டாட்டியோட போட்டோ. இத மகேஸ்வரி மறைச்சு மறைச்சு வச்சு கும்பிட்றா. சரவணனுக்கு அம்மாவோட ஏக்கம் வந்துடக்கூடாதுன்னு மகேஸ்வரி இந்த போட்டோவையே மறைச்சு வச்சிருக்கா. இத்தனை நாள் மறைச்சு வச்சது சரிதான். இப்ப சரவணனுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அவனுக்கு தான் அதை புரிஞ்சுக்கிற பக்குவமும் தெளிவும் வந்துருச்சே. இதுக்கப்புறமா அதை ஏன் மறைச்சு வைக்கணும்? வரையறேன்.